மார்ச் 2026 உலக வரலாற்றிலேயே மறக்க முடியாத ஒரு மாதமாக இருக்கு. ஒரே வாரத்தில் ஆயில் ப்ரைஸ் 35% ஜம்ப் ஆகுதுன்னா உங்களால் நம்ப முடியுதா? 1983க்கு அப்புறம் இவ்வளோ பெரிய ஒரு ஏற்றத்தை உலக மார்க்கெட் பார்த்ததே இல்லை. ஒரு பக்கம் ஈரான் மேலே அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஆப்ரேஷன் எபிக் பியூரி என்ற பேரில் தொடர்ந்து தாக்குதல் செய்து கொண்டிருக்கிறார்கள். மாற்றி மாற்றி அடிபட்டு கொண்டு இருக்காங்க. ஆனால் இந்த விலை உயர்வை அமெரிக்கா பிரசிடெண்டாக இருக்கிற ட்ரம்ப் அவர்கள் சாதாரணமாக பார்க்குறார். ஈரானை ஒழிக்க இது ஒரு சின்ன விலைதானன்னு அவர் சொல்லியிருக்கார். ஆனால் ஸ்ட்ரெயிட் ஆஃப் காமர்ஸ் வழியாக எண்ணெய் வர்றது முழுமையாக நின்றுடுச்சுன்னா ஒரு பேரல் ஓயிலோட விலை $200 மேலே போகும் என்றும் நிறைய வல்லுநர்கள் அலறிக்கிட்டு சொல்கிறாங்க. இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டும் இருக்குது. அமெரிக்கா இவ்வளவு நாளுமே வேட்டையாடி கொண்டு இருந்த ஷேடோ ஃப்ளீட் தான் இப்போ உலகத்துக்கே ரட்சகனாக மாறியிருக்கு. அதாவது ரஷ்யா மற்றும் ஈரானோட ஷேடோ ஃப்ளீட் கப்பல்கள் தான் இப்போ உலக நாடுகளுக்கு தேவையான கச்சா எண்ணெய்களை கொடுத்து ரட்சகனாக மாறியிருக்கு. அது என்ன ஷேடோ ஃப்ளீட்? இவங்க எப்படி இந்த போர்க்காலத்திலும் ஆப்ரேட் ஆகிக்கொண்டு இருக்காங்க? எப்படி அமெரிக்காவோட மூஞ்சால கரியை பூசிட்டு வேலை செய்தோண்டு இருக்கிறார்கள்? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஷேடோ ஃப்ளீட் எப்படித்தான் உலகத்தோட கண்ணில் மண்ணை தூவிட்டு இயங்குது என்ற கேள்வி உங்களுக்கு அனுப்பும். இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு ஆச்சரியம் ஏற்படும். முதல்ல இந்த கப்பல்கள் எல்லாமே ரிட்டையர் ஆக வேண்டிய நிலையில் இருக்கிற பழைய டேங்கர் கப்பல்கள். சராசரியாக 15 to 20 வருஷம் பழமையான கப்பல்களை தான் செலக்ட் பண்ணுவார்கள். பொதுவாக ஒரு நல்ல கம்பெனி நிறைய ரூல்ஸ், அனைத்து ரூல்ஸ் அரசாங்கத்தினோட ரூல்ஸ் அனைத்து நல்லா ஃபாலோ பண்ணுகின்ற ஒரு நல்ல கம்பெனி இந்த கப்பல்களை தூக்கி போட்டுவிடுவார்கள். ஆனால் மார்ஷல் ஐஸ்லாண்ட் அல்லது துபாயில் இருக்கிற ஏதோ ஒரு செல் கம்பெனிகள் இதை ரகசியமாக வாங்குவார்கள். இந்த கம்பெனிகளுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான முதலாளி யாருன்னு அமெரிக்காவோட சக்தி வாய்ந்த சிஐஏ அமைப்பாடு கூட அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. ஏனென்றால் இதோட மிகப்பெரிய சிலந்து வேலை மாதிரி பின்னப்பட்டிருக்கு. ஒரு இடத்தை கண்டுபிடிச்சு போனால் அந்த இடம் வேறொரு இடத்தை காட்டும், அந்த இடத்தை கண்டுபிடிச்சு போனால் அந்த இடம் வேறொரு நபரை காட்டும், அந்த நபர் வேறொரு நபரை காட்டுவார். இப்படி சிலந்து வேலை மாதிரி பின்னப்பட்டிருக்குமே ஒழிய உண்மையான ஓனர் யார் என்பதை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஒவ்வொரு பெரிய கப்பல்லையும் AIS அதாவது ஆட்டோமேட்டிக் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம்னு ஒரு கருவி இருக்கு. இதுதான் அந்த கப்பல்கள் இப்போ எங்கே இருக்குது, எவ்வளோ ஸ்பீட்டில் போகுது என்பதை உலகத்துக்கு காட்டும். ஆனால் இந்த ஷேடோ கப்பல்கள் ஒரு முக்கியமான ஏரியாவை நெருங்கும் போது அந்த சிக்னலை ஆஃப் பண்ணிடுவாங்க. இதைத்தான் கோயிங் டார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷேடோ ஃப்ளீட் கப்பல்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே போய் AIS ஸ்வூப்பிங் பண்ணுறாங்க. அதாவது கப்பல்கள் நியத்தில் ஓமன் நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கும், ஆனால் சேட்டலைட்டில் பார்த்தா அது ஏதோ ஆப்பிரிக்க கடலில் இருக்கிற மாதிரி ஒரு பொய்யான தகவல்களை அந்த மிஷினுக்கு அனுப்பும். இதனால் இந்த ஷேடோ ஃப்ளீட் கப்பல்களுக்கு கோஸ்ட் கப்பல்கள் அல்லது மாய கப்பல்கள்னு இன்னும் ஒரு பெயரும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷேடோ ஃப்ளீட் கப்பலில் ஷிப் டு ஷிப் டிரான்ஸ்ஃபர், அதாவது நடுக்கடலில் பொருட்கள் அல்லது கச்சானைகளை பரிமாற்றம் செய்கிற ஒரு மாஸ்டர் பிளானிங் கையில் வச்சிருக்கிறார்கள். இப்போ ஈரானில் இருந்த ஒரு கப்பல் கிளம்புதுன்னு வெப்பம். இப்போ ஈரானுக்கு எதிரான தடைகள், பொருளாதார தடைகள் இருக்கிறபடியால் அந்த கப்பல்கள் நேரடியாக சீனாக்கு போனால் மாட்டிப்பாங்க, அமெரிக்கா கண்டுபிடிச்சிடுவார்கள். அதனால் இவங்க நடுக்கடலில் வச்சு இன்னும் ஒரு சாதாரணமான கப்பல், அதாவது சுத்தமான எந்த ஒரு தடைகளும் எந்த ஒரு அச்சுறுத்தலுக்கும் இல்லாத கப்பல்களை சந்திப்பார்கள். அங்கே வச்சு தான் தன்னோட கப்பல்களில் இருக்கிற, அதாவது ஷேடோ ஃப்ளீட் கப்பலில் இருக்கின்ற கச்சா எண்ணெய்களை அந்த எந்த ஒரு தடைகளும் இல்லாத சாதாரணமான கப்பல்களுக்கு மாற்றுவாங்க. இப்போ அந்த எண்ணெயினுடைய லேபிளை மாற்றிட்டு ஓமன் ஆயில் அல்லது மலேசியா ஆயில்னு புது பெயரோட சந்தைக்கு கொண்டு வருவார்கள். அப்படி கொண்டு வரும்போது அமெரிக்காவால் இந்த தடைகளை போட்ட நாடுகளாலையும் அந்த கச்சா எண்ணெய்கள் ஈரானில் இருந்து தான் வந்தது என்பதை கண்டுபிடிக்க முடியாது. இந்த ஷேடோ ஃப்ளீட் கப்பலோட இன்னும் ஒரு ஸ்பெஷாலிட்டி வேகமான விநியோகம். 2022 ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பித்தப்போ இந்த ரூட்டில் எண்ணெய் போக 85 to 90 நாட்கள் ஆச்சு. ஆனால் இப்போது 2026 இந்த நெட்வொர்க்கை அவ்வளோ பலப்படுத்திட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏனென்றால் இப்போ வெறும் 50 to 70 நாட்கள்லேயே தங்களுடைய டெலிவரிகளை கச்சிதமாக செய்திடுவார்கள். இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இருக்குது. ஏனென்றால் அமெரிக்கா மற்ற நாடுகளை அடிமைப்படுத்தணும், மற்ற நாடுகளை கட்டுப்படுத்தணும் என்று தடைகளை போட்டால் அந்த தடைகளை ரொம்ப வேகமாக தாண்டி இவர்கள் வளர்ந்து கொண்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் கொஞ்சம் கணக்குகளையும் பார்ப்போம். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மொத்த கப்பல் போக்குவரத்தில் 17 to 18% இந்த நில கப்பல்கள் தான். ரஷ்யா தன்னோட நாட்டு கச்சா எண்ணெய்களை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு 80% இந்த நெட்வொர்க் மூலமாக தான் பண்ணுகிறார்கள். அப்போ யோசிச்சு பாருங்கள், இது ஏதோ ஒரு சின்ன திருட்டுத்தனம் இல்லை, இது உலகத்தோட ஒரு பேரலல் எக்கனமி.
அமெரிக்காவோட டாலர் சிஸ்டத்துக்கு எதிராக உருவான ஒரு ரகசியமான சாம்ராஜ்யம் என்ன இதனை சொல்ல முடியும். ஏனென்றால் ரஷ்யாவை தங்களுடைய கச்சா எண்ணெய்களை 80% இந்த சாட்டோ பிலிப் மூலமாக தான் உலகத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுகிறார்கள். அப்போ யோசிச்சு பாருங்கள், இது எந்த அளவு மிகப்பெரிய ஒரு எக்கனாமியாக இருக்கும் என்பது. இப்போ நாங்கள் இந்த அமெரிக்கா ஈரான் போருக்கு வருவோம். அமெரிக்கா இஸ்ரேலும் ஒன்றா சேர்ந்து ஈரானுக்கு எதிரான ஆப்ரேஷன் எபிக் பியூரியாண்ட போரை ஆரம்பித்து முதல் 72 மணி நேரத்தில் ஈரான் செஞ்ச சம்பவம் தான் அனைவராலும் பாராட்டத்தக்க புத்திசாலித்தனமான சம்பவமாக பார்க்கப்படுது. அமெரிக்காவோட பெரிய பெரிய கப்பல்களை எதிர்க்கிறது ஈரானால் முடியாது. ஈரான் கிட்ட அந்தளவுக்கு பெரிய கப்பல்கள் இல்லை. ஆனால் ஈரான் கிட்ட 20,000 அமெரிக்க டாலர்ஸுக்கும் குறைவான பொறுமதி இருக்கிற மலிவான ட்ரோன்ஸ் நிறையவே இருக்குது. ஈரான் இப்போ பெரிய பெரிய கப்பல்களை மூழ்கடிக்கணும்னு நினைக்கல. ஆனால் இந்த ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் பகுதியை அன்இன்சூரபிள், அதாவது காப்பீடு செய்ய முடியாத இடமாக மாற்றணும்னு ஈரான் பிளான் பண்ணினார்கள். அதனை கச்சிதமாக செய்திருக்கிறார்கள். ஒரு கமர்ஷியல் கப்பலுக்கு இன்சூரன்ஸ் இல்லாட்டி அந்த கப்பலோட ஓனர் அந்த கப்பலை கடலில் இறக்க மாட்டார். நார்வே, பிரிட்டன் மாதிரியான பெரிய வார் ரிஸ்க் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் எல்லாம் இப்போ தங்களோட கவரேஜை ரத்து செஞ்சுட்டாங்க. இதனால் ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் பகுதியில் கப்பல் போக்குவரத்து 95% குறைஞ்சி போச்சு. உலகத்தோட 20% எண்ணெய் போகிற அந்த ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் பகுதி இப்போ முழுமையாக முடக்கப்பட்டிருக்கு என்பது தான் உண்மை. அதாவது ஈரான் தரப்புலேருந்து என்ன செய்கிறார்கள், அந்த ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் வழியாக போகிற அமெரிக்காவோட போர்க்கப்பலாக இருக்கட்டும், மணிய கப்பலாக இருக்கட்டும், அனைத்தையுமே அடித்து மூழ்கடிக்கணும் மட்டும் ஈரான் பிளான் பண்ணல. அந்த ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் வழியாக போகிற ஒரு சில கப்பல்களை அடிப்பதன் மூலம் மற்ற கப்பலுக்கான இன்சூரன்ஸை கொடுப்பதற்கு முக்கியமான இன்சூரன்ஸ் கம்பெனிகள் யோசிப்பார்கள். அப்படி அவர்கள் விலகி நிற்கும் போது மற்ற கப்பல்களுக்கு இன்சூரன்ஸ் கிடைக்காதபடியால் அவர்கள் தைரியமாக இந்த ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் வழியை கடப்பதற்காண்டி வரமாட்டார்கள். இதனால் ஈரான் தாக்குதலை மேற்கொள்ளாமலே இந்த ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் பகுதியை முழுமையாக மூடிட்டார்கள், தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு எடுத்திருக்கிறார்கள். இதனால் 20% ஓயில் பரிமாற்றம் உலக ரீதியாக தடைப்பட்டு போய் நிற்கிது. ஆனால் இங்கே தான் ஒரு பெரிய ஆச்சரியம் நடந்திருக்கு. உலக நாடுகளோட கப்பல்கள் இந்த ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் வழியாக போகிறதுக்கு பயந்துக்கிட்டு இருந்த நேரத்தில் சாடோ பிலிப் கப்பல்கள் மட்டும் குறையவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் போர் ஆரம்பித்த முதல் நாள் இரவே இந்த கப்பலோட செயற்பாடு 20% அதிகமாக மாறியிருக்கு. இப்போ வந்த தகவலின்படி இந்த சாடோ பிலிப் கப்பல்கள் ஏவுகணைகளுக்கு பயப்படையலை. ஏனென்றால் இவங்களுக்கு எல்லாம் வெஸ்டர்ன் இன்சூரன்ஸ், அதாவது மேற்குலக நாடுகளோட இன்சூரன்ஸ் கொடுக்கப்படையலை. இவங்கள் எல்லாமே தனி ஒரு காப்பீடு முறையை, அதாவது ரஷ்யாவும் ஈரானும் இந்த சாடோ பிலிப் கப்பல்கள் கண்டு ரகசியமான காப்பீடு முறையை வச்சுருக்காங்க. இதனால் இவர்கள் அமெரிக்கா மற்றும் மேற்குலக நாடுகளோட இன்சூரன்ஸ் இல்லைன்னு சொல்லி பயத்து போய் இந்த ஸ்டேட் ஆஃப் காமர்ஸை கடப்பதற்கு யோசிக்கலை. ஆனால் ஈரான் மற்றும் ரஷ்யாவோட இன்சூரன்ஸ் இருக்கிறபடியால் இவர்கள் ஈஸியாக பயப்படாமல் இந்த ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் பகுதியை கடந்திருக்கிறார்கள் என்பதுதான் இப்போ வருகின்ற செய்தியாக இருக்குது. ஆகவே இந்த சாடோ பிலிப் என்பதை நீங்கள் சிம்பிளாக ஈஸியாக புரிஞ்சுக்கொள்ளுங்க. மேற்குலக நாடுகள் இன்சூரன்ஸ் கொடுக்குறார்கள். இப்போ யூகே, அமெரிக்கா இப்படி மிகப்பெரிய நாடுகள் தான் இன்சூரன்ஸ் கம்பெனியை வச்சுருக்காங்க. இவர்கிட்ட தான் ஃபேமஸான இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குது. இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி எந்த கப்பல்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்குதோ அந்த கப்பல்கள் தான் கடலில் செல்ல முடியும். இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த நாடுகள், இந்த மேற்குலக நாடுகள் ஏதாவது ஒரு கப்பலுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்காட்டி அதனை சாடோ பிலிப் என்ற லிஸ்ட்டில் ஆட் பண்ணிடுவார்கள். அதாவது சிம்பிளாக சொல்லணுமெண்டா, மேற்குலக நாடுகளோட இன்சூரன்ஸ் இல்லாமல், மேற்குலக நாடுகளோட அனுமதி இல்லாமல் கடலில் இறங்குற ஒவ்வொரு கப்பலும் சாடோ பிலிப் கப்பல்கள் தான். இப்போ ஈரான் மற்றும் ரஷ்யாவுக்கு எதிரான பொருளாதார தடைகள் போடப்பட்டிருக்கு. அதே மாதிரி ரஷ்யாவோட கப்பல்கள் இப்போ கடலில் இறங்கினால் அதனை சாடோ பிலிப் கப்பல்கள் என்று தான் மேற்குலக நாடுகள் சொல்வார்கள். மற்றபடி அது ரஷ்யாவோட கப்பல் தான். ரஷ்யா அதுக்கான இன்சூரன்ஸை கொடுத்திருப்பார்கள். ஆகவே மேற்குலக நாடுகள் போட்ட ரூல்ஸின் படி மேற்குலக நாடுகளோட தடைகளை தாண்டி செயல்படுகின்ற எந்த ஒரு கப்பலாக இருந்தாலும் அது சாடோ பிலிப் கப்பல்கள் தான். ஆகவே இதில் எந்த சாடோ பிலிப் கப்பல்கள் என்றால் என்ன, அதனை எப்படி சாடோ பிலிப் கப்பலாக இனங்காண்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே இப்போ ரஷ்யாவும் ஈரானும் இந்த கப்பலுக்கான இன்சூரன்ஸை கொடுக்கிறபடியால் என்னதான் மேற்குலக நாடுகள் இன்சூரன்ஸை கொடுக்காட்டியும் இவர்கள் தைரியமாக செயல்படுகிறாங்க என்பதுதான் உண்மை. இந்த குழப்பத்தில் ஒரு தப்பு நடந்திருக்கு. ஈரான் தரப்பில் இருந்து ஸ்கை லைட் அப்படிங்கிற ஒரு நிழல் கப்பல்கள், சாடோ பிலிப் கப்பல்கள் மீது ஏவுகணை தாக்குதல் இடம்பெற்று அந்த கப்பல் தீப்பெட்டி எரிஞ்சிருக்கு. பிரதேசவசமாக இந்த கப்பலில் இருந்த 2 மாலுமிகளும் உயிரிழந்திருக்காங்க. ஈரான் தங்களுடைய நாட்டு எண்ணெய்களை கொண்டு போகிற கப்பல் என்று தெரியாமலேயே தவறுதலாக இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். இதில் இருந்து நாங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சு கொள்ள முடியுது. இப்போ ஈரான் ஸ்டேட் ஆஃப் காமர்ஸில் செய்கிற தாக்குதல்கள் எதுவுமே துல்லியமான தாக்குதல் இல்லை, துல்லியமான போரும் இல்லை. இந்த ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் பகுதியை யார் கிடைக்க நினைச்சாலும் அனைவரையுமே நாங்கள் அடிப்போம் என்று கண்மூடித்தனமாக தான் ஈரான் அடித்து கொண்டிருக்காங்க என்பது தெளிவாக தெரியுது. இந்த அடி அமெரிக்காவுக்கும்
மேற்குலக நாடுகளுக்கும் ஈரான் கொடுக்குற மிரட்டலாகத்தான் பார்க்கப்படுது. இந்த நேரத்தில் அமெரிக்கா இப்போ மிகப்பெரிய ஒரு சிக்கலில் மாட்டியிருக்கு. ஒரு பக்கம் ஈரான் மேலே தாக்குதலை நடத்துகிறாங்க. ஆனால் இன்னும் ஒரு பக்கம் எண்ணெய் விலை ஏறினா அமெரிக்காக்குள்ளேயே பெரிய பொருளாதார வீழ்ச்சி வந்துடும். அந்த பயம் இப்போ அமெரிக்கா கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு. அதனால தான் அமெரிக்காவோட கருவூல செயலாளராக இருக்கிற ஸ்காட் பெசன்ட் அவர்கள் ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்கார். அதாவது இந்தியா தொடர்ந்து ரஷ்யாக்கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கலாம்ன்ட்டு அனுமதியை, அதாவது இந்தியா ரஷ்யாட்ட இருந்து கஜானை வாங்குறதுக்கு அமெரிக்கா அனுமதி கொடுக்குறார்கள். இதில் இருந்து இந்தியா அமெரிக்காவோட பப்பட்டாக மாறிட்டார்கள் என்பது, இந்தியா அமெரிக்காவுக்கு காம்ப்ரமைஸ் ஆகிட்டார்கள் என்பது தெளிவாக தெரியுது. அதை பற்றி நாங்கள் தெளிவாக பார்க்க வேண்டாம், அது தெரிஞ்ச விஷயம்தான். ஏன்னா அமெரிக்காவை எதிர்த்து இந்தியாவில் எதுவுமே செய்ய முடியாது. இந்தியா அமெரிக்காவோட பப்பட்டாக மாறிட்டார்கள். அது ஒரு பக்கம் வைப்பேன். இப்படி இருக்கையில் அமெரிக்கா தரப்புலேருந்து இந்தியா ரஷ்யாவிலேருந்து கச்சா எண்ணெய்கள் வாங்கலாம்ன்ற அனுமதியை கொடுத்துருக்காங்க. ஆனால் இதே அமெரிக்கா தான் சில வாரங்களுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியா ரஷ்யாவிலேருந்து கச்சா எண்ணெய்களை வாங்கக்கூடாதுன்னு இந்தியாவுக்கு மிகப்பெரிய மிரட்டலை கொடுத்தார்கள். அதே வாய் தான் இப்போ நீங்கள் வாங்கிக்கோங்க என்று சொல்லுது. ஏனென்றா இந்த நிழல் கப்பல்கள், சாரோபிளிட் கப்பல்கள் மூலமாக வர்ற எண்ணெய் நின்று போச்சுன்னா உலகம் முழுவதுமே இருட்டில் மூழ்கிடும் என்பது அமெரிக்காவுக்கு தெரியும். உலகத்தினுடைய பொருளாதாரம் மொத்தமாக படுத்துடும் என்பதும் அமெரிக்காவுக்கு தெரியும். இது அமெரிக்காவுக்கு எதிராக உலக நாடுகள் திசை திரும்புவதற்கு முக்கியமான காரணமாக மாறிடும் என்ற பயத்தால் தான் இப்படியான அறிவிப்பை அமெரிக்கா வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் கிரீக் நாட்டுக்கு சொந்தமான நிறைய கப்பல்களும் இப்போ துணிச்சலாக முடிவு எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறார்கள். அதாவது இன்சூரன்ஸ் இல்லாமலே கப்பல்கள் கடலில் இறங்கி எண்ணெய்களை ஏற்றி வேறு இடத்துக்கு கொண்டு போவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இப்போ கச்சா எண்ணெயினுடைய விலை ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த நேரத்தில் லாபம் தேவையாண்டால், அதாவது ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். அதே மாதிரியே கச்சா எண்ணெயில் கொண்டு போய் கொடுத்தா பல மடங்கு அதிகமான லாபத்தை இவர்களால் எடுத்துக்க முடியும். இதனால தான் ரிஸ்க் எடுத்து இன்சூரன்ஸ் இல்லாமலே கடலில் இறங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆகவே அமெரிக்கா எவ்வளோ பெரிய சக்தியாக இருந்தாலும் இன்சூரன்ஸ் மார்க்கெட்டையும் இந்த நிழல் கப்பல் படையையும் அவங்களால முழுசாக கட்டுப்படுத்த முடியல என்பதுதான் உண்மை. இதே நேரத்தில் சீனாக்கும் இதில் முக்கியமான பங்கு இருக்குது. சீனா ரொம்ப உஷாராக போர் வர்றதுக்கு முன்னாடியே 1.3 பில்லியன் பேரல் கச்சா எண்ணெய்களை சேமித்து வச்சுட்டாங்க. இது அமெரிக்காவோட சேமிப்பை விட 3 மடங்கு அதிகம். இன்றைக்கு நிலைமை எப்படி மாறி இருக்குன்னா, அமெரிக்காவோட கருவூல செயலாளர் அதாவது ஸ்காட் பெசன்ட் அவர்கள் இந்தியா தொடர்ந்து ரஷ்யா எண்ணெயை வாங்கலாம், நாங்கள் தற்காலிகமாக அனுமதி தாரோம்னு சொல்லிட்டார். இது அமெரிக்காவோட ராயதந்திரத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு தோல்வியாக தான் பார்க்கப்படுது. ஏனெண்டா மார்க்கெட்டில் எண்ணெய் தட்டுப்பாடு வந்தால் அமெரிக்காவோட விலைவாசி மாறும். அது அவங்களால சமாளிக்க முடியாது என்பதுதான் உண்மை. இப்போ நாங்கள் இந்த வீடியோவோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். உலகம் இப்போ 2ஆக பிரிஞ்சு நிற்குது. ஒரு பக்கம் அமெரிக்கா கட்டுப்பாட்டில் இருக்கிற டாலர் சிஸ்டம் மற்றும் வெஸ்டர்ன் இன்சூரன்ஸ், இன்னும் ஒரு பக்கம் சீனா, ரஷ்யா, ஈரான் சேர்ந்து உருவாக்குற இந்த சாரோபிளிட் கப்பல்கள். இந்த நிழல் சிஸ்டத்தில் டாலருக்கு தேவையே இல்லை. அதாவது இந்த சாரோபிளிட் கப்பல் வர்த்தகத்தில் டாலருக்கு எந்த ஒரு இடமுமே இல்லை. அவங்க தங்களுடைய ஓனான கரன்சியை பயன்படுத்தி தான் வியாபாரத்தில் ஈடுபடுறாங்க. இதைத்தான் குளோபலைசேஷன் என்று சொல்கிறாங்க. அமெரிக்கா எவ்வளவு தடைகளை போட்டாலும் இந்த நிழல் கப்பல் படை அதை சுக்குநூறாக உடைச்சிட்டு தங்களுடைய காரியத்தை செஞ்சோன்னு தான் இருக்கிறார்கள். ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க, உலகத்தில் ஒரு பொருளுக்கு தேவை இருக்கும் வரையுமே அதனை தடுத்து நிறுத்த யாராலையும் முடியாது. அது குண்டாக இருந்தாலும் சரி, சட்டமாக இருந்தாலும் சரி, யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. இந்த சாரோபிளிட் கப்பலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது உலக பொருளாதாரத்துக்கு நல்லதா இல்லையா? உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஆனால் அமெரிக்காவோட ஆதிக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக முடிவுக்கு வருது என்பதுக்கு இந்த சாரோபிளிட் கப்பல்களை அமெரிக்காவில் தடுக்க முடியாதது முக்கியமான உதாரணமாக இருக்கு. இதை பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. இன்னும் ஒரு புதிய தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.